அந்த ஹாட்ஸ்பாட் 2ல் அவர்கிட்ட சொன்ன பாக்கி 2 கதையை எடுப்பீங்களா சார்? ஆக்சுவலி 8 கதை சார். 8 கதையா? அவர் 4 கதையாக சொல்லிட்டாரு. இல்லை, 8 கதை முதல்ல ஒரு சீரீஸாக பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் அதை 4 வந்து ஒரு படமாக பண்ணுறதா மாற்றணும். ஸோ 4 கதை அவர்கிட்ட சொன்னேன், அதுதான் பண்ணுறதா இருந்தது. பட் அது 2020 ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அப்படியே டைம் ஆக ஒரு 2 கதையை மாற்றணும். அது அவர்கிட்ட சொல்லலை. அந்த 8 கதையும் இந்த மாதிரி கதைகளா? நான் கேட்குறது அந்த மாதிரி கதைகளா? அந்த மாதிரினா எந்த மாதிரி சார்? இந்த மாதிரி கதையான்னு நீங்கள் எந்த மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரியாகவும் இருக்கலாம், வேறு மாதிரியாகவும் இருக்கலாம், தெரியல சார். அப்புறம் ஒரு விஷயம், நாங்கள் உங்களை வந்து ட்ரெய்லர் லான்ச் அப்போ கொஞ்சம் கேட்டோம், வருத்தப்பட்டோம் அப்படின்லாம் சொன்னீங்க. அப்புறம் படத்தை ரொம்ப பாராட்டினோம். ஆனால் அதை கொஞ்சம் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டீங்களோ? ஏன் சார், ஏன் அப்படி சொல்கிறீங்க? இங்கே இருக்க போஸ்டர் பாருங்கள், பாக்கி எல்லாரும் கையை சும்மா வச்சுட்டு இருக்காங்க. அவர் கையில் மட்டும் அது ஏன் அதை கட் பண்ணியிருக்கலாமே சார்? அந்த கேரக்டர் அது சார். அந்த கேரக்டர் தான் படத்தில் இருக்குது. எதுக்கு இங்கே மக்களுக்கு தெரியப்படுத்தலாம் சார். எல்லாத்துலேயும் குத்த கதை பிடிச்சா எப்படி சார்? இல்லை, அதுவும் டாப்பில் தூக்கி வச்சுருக்கீங்க. சரி, அதெல்லாம் எதாச்சியாக நடிக்கிறேன் சார். போஸ்டர் டிசைனர் தான் திட்டணும் சார், வேலு சொல்கிறேன். நீங்கள் பார்க்காமல ஓகே பண்ணியிருப்பீங்க சார். இந்த அளவுக்கு யோசிக்கல. இந்த அட்வான்டேஜ் வேணாம். நீங்கள் நல்ல கருத்தை சொல்கிறீங்க, அது நேரடியாக வந்துடுங்க. இந்த மாதிரி நெகட்டிவ் இது அடுத்த படத்துக்கும் பண்ணாதீங்க. ஓகே ஓகே. ஏன்னா கண்டிப்பாக இது வந்து நமக்கு எல்லாருக்குமே சின்ன வயசில் இது என்னன்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். ஆனால் இந்த அவேர்னஸ் தேவையில்ல. அதான் அது தேவைங்க. ஆனால் நம்ம அப்பா நம்ம கையில் கொடுத்தா இதெல்லாம் கற்றுக்க கொடுத்தாங்க. அது கரெக்டு தான், அதுக்காக கேட்குறோம். சரி, எனக்கு நானே மீடியாவில் கொஞ்சம் ஜாலியான பர்சன் தான். ஓகே. எனக்கே ஒருத்ததுன்னா மற்றவங்க நிலமையை யோசிச்சுப்பாரு. சரி, அடுத்த வாட்டி யோசிச்சுக்கிறோம் சார். தேங்க்யூ. ஜனனியார் பேசும்போது சொன்னாங்க, ஒரு சில டைலாக்லாம் என்னால் பேச முடியாமல் இருந்தது. அந்த டைலாக்லாம் மாற்ற சொன்னேன். அவ்வளோ வல்கராக டைலாக்லாம் கொடுத்தீங்களா அவங்களுக்கு? எந்த டைலாக் அவங்க மாற்ற சொன்னாங்க சார்? 3 வருஷம் முன்னாடி எடுத்த கதை இது. 3 வருஷம் 4 வருஷமா, அதனால் ஞாபகம் இல்லை சார். என்ன டைலாக் தூக்கணும்னு? என்ன டைலாக் தூக்கணும் நீங்கள் பேசணும்னு சார் ஆசைப்படுறாரு சார். நிஜமா ஞாபகம் இல்லை, பட் எனக்கு 2-3 லைன்ஸை வந்து கொஞ்சம் மாற்ற சொன்னதான் ஞாபகம். ஸோ அவ்வளோதான். அதனால தான் நான் ஃபீல் பண்ணேன் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டேனோ அப்படின்னு. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நிறைய கேள்விகள் கேட்டுகிட்டே இருந்தேன். இது எப்படி இருக்கும், இது எப்படி போகும், அந்த மாதிரி ரொம்ப அவரை கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன். மேபி அதுதான் அவர் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிருக்குமோ அப்படி சொல்லி நான் சொன்னேன். இதில் ஒரு கேள்வி கேட்டு அப்படிலாம் எதுவுமே தப்பாலாம் இல்லை, கவலைப்படாதீங்க. சாரி. ஆமாம், கதை வந்து இது வரைக்கும் நான் பண்ணாத கதையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ அது ஒரு எண்டில் வந்து ஒரு நல்ல விஷயம் டெலிவர் ஆகுது, ஒரு நல்ல மெசேஜ், ப்ரீச்சியாக இல்லாமல் சீன்ஸாக கன்வே ஆகுது. ஸோ நான் வந்து ஒரே மாதிரி படங்கள் பண்ணாமல் சம்திங் ஒரு போல்ட் கேரக்டராக இருந்தது. ஸோ அதனால் பண்ணணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஆண் விபச்சாரியா சார்? ஆமாம் சார். நான் 2012 அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் சார். அப்போ தான் எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்றதே தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் கதை எழுதும்போது நேச்சுரலி அதை வச்சா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு சார். அதனால தான் சார். சார் சரவணன் ஓடிடி ப்ரொடியூசர் தான் சொல்லணும். ஓடிடி டாக்ஸ் போயிட்டுருக்கு சார். ப்ராப்ளி வித்தின் அ வீக் ஒரு நல்ல இது நம்புகிறோம். சரவணன் அந்த திண்டுக்கல் சரவணன் கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். கொஞ்ச நாளாக காணும் நீங்கள் சினிமா ஃபீல்டுலேயே. ஆமாம் சார். ரொம்ப நாள் வெயிட் பண்ணி நல்ல படமாக தான் பண்ணியிருக்கீங்க. பட் ஆனாலும் வெயிட்டான கேரக்டர். ஆனால் உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? நம்ம வீட்டில் என்ன சார், என் வீட்டில் கனவும் கற்பனையும் தான் சார். யாரும் இல்லை சார். இன்னும் ஒரு டைம் கூட கல்யாணம் பண்ணல சார். அதாவது கேரக்டர் பண்ணும்போது பார்த்தேன், நம்மளும் ஒரு கால் கூட வந்ததே இல்லையே. நான் விக்கிட்ட சொன்னேன், இப்படிதான் கால் பண்ணுவாங்களா விக்கி? ஆமாண்ணே அப்படின்னா. எனக்குலாம் யாரும் கால் வந்ததே இல்லை விக்கி அப்படின்னேன். அதுக்கு நீங்கள் சரிப்பட்டு வர மாட்டீங்கன்னுட்டான் சார். டைரக்டர் சார், அதே மாதிரி தமிழ் சினிமாவில் எவ்வளவோ பெண் உரிமை கதைகள் வந்திருக்குது. ஆனால் இந்த படத்தில் நீங்கள் இந்த படத்தில் நீங்கள் பண்ணியிருக்கிற பெண் உரிமை உண்மையாகவே ஆமாம்ல அப்படின்னு தோண வச்சுது. அதுவும் ஒரு இந்த படத்தோட வெற்றிக்கு மெயின் காரணம். நன்றி நன்றி. அவன் நம்ம அப்படி, அதாவது நான் என் ரிவ்யூவில் கூட சொல்லியிருப்பேன், கொஞ்சம் நமக்கு ஆண் புத்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கே தோணுது அப்படிங்கிற, அதை எப்படி அதை கரெக்டாக பதமாக என்ன மாதிரி ஆள் கூட ஒத்துக்கிற மாதிரி எடுத்திருந்தீங்க இல்லையா? அது வந்து உண்மையாக நீங்கள் அந்த மாதிரி கேரக்டர் யாராவது சந்திச்சிருக்கீங்களா இல்லை கற்பனை தானா?
இல்லை சார், எல்லாருமே நானும் வளர்ந்த பீரியடில் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்திருப்பேன்ல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் புரிதல் வந்து இல்லை இது தப்பு இது சரி அப்படின்னு தோணி அங்கேருந்து மாறுறது தான் சார். ஸோ செல்ஃப் ரியலைசேஷன் தான் மெயின் சார். ஜி அந்த பாட் அதான் அந்த காண்டம் வச்சிருக்க சீன்ஸு, அதுக்கு தக்காளி சட்னின்னு ஏன் தோணுச்சு? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியா, அந்த ஐடியா தான் சார். அந்த மீன் தான் வச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதான் பசங்களுக்குன்னா ஒன்று, பொண்ணுக்குன்னா எப்படியா அப்படி. இல்லை முன்ன இந்தி படங்களில் வந்து இப்போது போல்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை தாண்டி இப்போ வந்து தமிழில் வந்து முதல் படமாக நீங்கள் இதை காமிச்சிருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. அது அந்த இதுவா சார்? கே பாலச்சந்தர் சார் 40 வருஷத்துக்கு முன்னாடி இதை விட போல்டான படங்கள்லாம் பண்ணிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு போல்டான்னு தெரில. அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதோ நம்ம ஓரளவு, ஏன்னா இந்த படத்தில் ஒரு சீன்ஸ் வந்து அம்மாவே காட்டியிருப்பீங்க லாட்ஜில் காட்டுற மாதிரி, அது பெரிய விஷயம். அந்த சீக்வன்ஸே வந்து தாங்க முடியாது. ஏன்னா அது அப்புறம் கட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு மாதிரியான இது காமிப்பீங்க. ஸோ அந்த சீன் எடுக்கும் போதே பயங்கர இதுவாக இருந்திருக்குமே, ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்குமே, இது என்ன பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி. எனக்கு அந்த ரோட்டில் நடந்த அந்த காமெடி போர்ஷன் இருக்குல்ல சார், அது மட்டும் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது. இது வந்து கொஞ்சம் அப்படி போனாலுமே ரொம்ப என்னடா இதுன்ற ஒரு ஃபீல் வந்துருமோன்ற ஒரு பயம் இருந்தது. ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. சரி பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருந்தது, எழுதும் போது ரொம்ப பிடிச்சிருந்தது, பரவாயில்ல அப்படின்னு விட்டேன். ஆனால் ஒருத்தர் கூட அதை ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லலை. தேட்டரில் பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அந்த சீனுக்கு இருக்குது. ஸோ அதான் சார்.